இன்னைக்கு வீடியோல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வெறும் 1 மில்லியன் செலவுல எடுக்கப்பட்ட அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு யூடியூபர் தான். வெறும் 2 பேரை வச்சு இந்த படத்தை முழுக்க ரொம்ப பயங்கரமா ரொம்ப ஸ்கேரியா எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப பேய் படம் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துல வேலை செய்றாங்க. ஹீரோ கொஞ்சம் பயந்த சுபாவம். ரொம்ப நாளா ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சொல்ல முடியல. காரணம் ஏன்னா ஏதாவது சொல்லிட்டா தன்னை ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருவாளோ லவ்வர்னு நினைக்க மாட்டாளோன்றதுனால பயந்துகிட்டே சொல்லாம இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின்ட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்ட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ஒரு விபரீதமான கிஃப்டை வாங்கிட்டு போய் பேசலான்னு போவாரு. ஆனா ஹீரோயின் தானாவே வாலண்டியரா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை ஹீரோ சொதப்பிடுவாரு. சொதப்பின பிறகு இவர் வாங்கிட்டு வந்த அந்த விபரீதமான கிஃப்டை வச்சு ஒரு விஷ் இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட், அதை வேணா எதை வேணா நடக்குங்கிற மாதிரி ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை பிரேக் பண்ணி ஒரு வேண்டிக்கிட்டே தான் லவ் பண்ற பொண்ணு தன்னை மட்டும்தான் நினைக்கணும், உலகத்துல வேற யாரையும் நினைக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு விபரீதமான விஷயம் வேண்டிடுறாரு. அதுவும் நடந்துருது. நடந்த பிறகு நம்ம வல்லவன் படத்துல வர ரீமா சின் மாதிரி தான் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்க வெளியே போனாலும் என்னை கேட்டு தான் போகணும், ஏன் நான் இல்லாம எங்கேயும் வெளியே போக கூடாது, நான் தான் உன்னோட உலகம், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமா நடந்துக்கிறாங்க. ஹீரோவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. நான் உன்னை லவ் பண்ணல, நீ உன்னை இன்னசென்ட்டான அந்த ஆளைதான் லவ் பண்ண, நீ ரொம்ப கொடூரமா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மோசமா போயிடுது. ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஹெல்ப் கேட்கறாரு, யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம இனிமே ஹீரோயினை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோலத்தனமான முடிவு எடுத்துட்டு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினும் என்ன ஆனாங்கன்னு தெரியாம அப்படியே கதையை முடிச்சிடுறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பக்காவா பிடிக்கும். ஏன்னா ஒரு லேடி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.